வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் பிளாகரில் நம்ம க்ரியேட் பண்ண சைட்டுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுலேயே இந்த போஸ்ட் வரக்கூடிய பேஜ் அலைன்மெண்ட் ஆகட்டும் அல்லது ரைட் சைடு வரக்கூடிய இந்த கேட்கெட்ஸோட அலைன்மெண்ட் ஆகட்டும் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்லேயே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வித்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. என்டையர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ரைட் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தெரியுது இல்லைங்களா? அதாவது நான் வேற ஒரு பிளாக் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது என்டையர் பிளாக் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் வருது இல்லைங்களா, போஸ்ட்டு பிக்சர்ஸ் இதெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த பிளேஸ் குறிக்கும். இந்த கேட்கெட்ஸ் எல்லாம் வருது பாருங்கள், வேர்ல்டு டைம், ஃபைண்டர்ஸ் ஆன் ஃபேஸ்புக், பாப்புலர் போஸ்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய கேட்கெட்ஸ் வரக்கூடிய இந்த ரைட் சைடு ஏரியாவை ரைட் சைட் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் பாரில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிளாக் இருக்கு இல்லைங்களா, பிளாக் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், எந்த மாதிரி சைஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளை டு பிளாக் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் போஸ்ட்டுக்கு உண்டான பகுதி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தெரியுது இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிக்க முடியும். நான் இப்போ சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சருக்குள்ளே பாதி உரமாக இருந்தது. ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து ரொம்ப தள்ளி வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பிக்சருக்காகட்டும், இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஆர்டிகிள்ஸ் வந்து எவ்வளோ லைன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட ஒரு டெம்ப்ளேட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லேட்டரில் வேறு ஏதாவது ஆல்டர்னேஷன் பண்ணி உங்களுக்கு டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பழைய டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டெம்ப்ளேட் எப்படி அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து இங்கே கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னும் நம்ம இந்த போஸ்ட்டுக்குரிய பகுதியை கொஞ்சம் பெருசு பண்ணணும். என்டையர் பிளாக் இருக்கு இல்லைங்களா, நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ தெரியும். ஃபைனலாக அப்ளை டு பிளாக் கொடுங்க. திரும்ப ரீலோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிக்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கா என்ன அப்படின்னு தெரியும். ஸோ தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட் வித் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக லே அவுட். இந்த லே அவுட் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ரைட் சைடு மட்டும் அந்த கேட்கெட்ஸ் வரக்கூடிய ஒரு பார் மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட்லேயே 3 பார்ட்டாக வரும். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வர மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் பிளாக் கண்டென்ட் வர மாதிரி இருக்கும். தெரியுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து பாடி லேஅவுட், அதாவது மெயின் ஆர்டிக்கல் பேஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வரக்கூடிய பகுதி அங்கே குறிக்குது. அடுத்ததாக ஃபுட்டர் லேஅவுட், இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். கீழே சிங்கிள் ஒரே ஆப்ஷனில் வர மாதிரி, டபுள், அடுத்தது ட்ரிபிள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ண இங்கே கீழே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராக் கேட்கெட்ஸ் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த சிங்கிள் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதாவது ஆட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது இங்கே ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அபவுட் மீ, பிளாக் வச்சு நான் இந்த லேஅவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ இந்த லெஃப்ட் சைடு வர மாதிரி ஒரு லேஅவுட் செலக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக அப்ளை டு பிளாக் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ தெரியுது இல்லைங்களா, அபவுட் மீ, பிளாக் வச்சு. ஸோ இந்த ரெண்டுமே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்துடுச்சு. அதாவது ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கெட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பாப்புலர் போஸ்ட், அபவுட் மீ, ஃபேஸ்புக் லிங்க்ஸ், கூகுள் ப்ளஸ் கான்டாக்ட், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கு இல்லைங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதெல்லாமே நம்ம லெஃப்ட் சைடு வர வைக்க முடியும், ரைட் சைடு வைக்க முடியும், கீழேயும் சில கேட்கெட்ஸ் வர மாதிரியும் வைக்க முடியும். அதுக்கு தான் அந்த லேஅவுட் ஆப்ஷன். ஸோ இங்கேயும் வர மாதிரியும் பண்ண முடியும். தெரியுது இல்லைங்களா. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இதில் ஃபைனலாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.